யார் நீங்க? சங்குனைக்கு சடையன். யாரது? அதுதான் முடி இப்படி இருக்கோ சுருள சுருளையா? அவர் சேனஞ்ச பிச்சோனே அப்படிதான் இருப்பாரு. அதுதான் அவருக்கு முடியலையோ? சரி, யார் நீங்க? நீங்க யாரியா? யார் நீங்கன்னு உங்களை கேட்டிருக்கேன், நீங்க பதில் சொல்லணும். நீங்க யார்? நான் கேட்டிருக்கேன். கேட்டது நானா நீங்களா? நானும் கேட்கணும்ல. முதல்ல கேட்டது நானா நீங்களா? முதல்ல கேட்ட வட்டியில கேட்டெல்லாம் பேச கூடாது. நான் தானே கேட்டேன். முதலில் கேட்டது நான் தானே. ஏய் என் கோவம் தெரியாம பேசுறியா? என் பழத்தை பத்தியா? அப்படியா? பழமா பலமா? ஒரு வார்த்தை வெள்ளு ஒரு வார்த்தை கொள்ள அப்படிமாங்க. அது கொள்ளுது வெள்ளு. அதாவது வாழ்வதற்கு உண்டான பலம், சாப்பிடக்கூடிய பழம். உனக்கு எந்த பழம்னா பிடிக்கும்? உங்களுக்கு எது வேணும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பழம்? நீங்க தான் பழத்தை பாத்தீங்களா? நீங்களே அதுக்கு கேக்குறேன். முடிச்சிட்டேன்ல. உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும்? அது கேட்ட யார் நீங்கன்னு. நீங்க யார்? நான் யார் நீங்கன்னு கேட்ட பதில் சொல்லுங்க. நீங்க யார் கேட்ட நீங்க பதில் சொல்லுங்க. நான் வேடுவர். நீங்க? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரனா? இந்த இடத்துக்கு சொந்தக்காரனா நீங்க? எந்த இடத்துக்கு யாருமே சொந்தக்காரர் கிடையாது. இருக்கிற தொட்டி அவனுக்கு இருக்கும் தொட்டிக்கு தான் வந்தவரெல்லாம் தங்கி விட்டா மண்ணில் இடமேது அப்படின்னாங்க. அதுக்காக இல்ல, நம்ம இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு கூட இடத்த விட்டுட்டு போக முடியுமா? அதானே சொல்றேன். சரி, இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் உங்களை வேலை பார்க்கல. என்ன வேலைன்னு? எங்க இருந்து வர்றீங்க நீங்க? பிறந்தது வெள்ளிமலை, இருப்பது கழுகுமாமலை, வந்திருப்பது வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் வந்திருக்கீங்க. நான் பிறந்தது வெள்ளிமலை, இப்ப இருக்கிறது கழுகுமாமலை, வந்திருப்பது உங்க வேலிமலை சாரலுக்கு. போகுதுன்னு என்னமோ சொல்ல சத்த காரணம். என்னது ஒன்னது உள்ள போயிருக்கு. என்னது போயிருக்கு? என்னது ஒன்னது உள்ள போயிருக்கு. என்னது போயிருக்கு? ஒன்னது இல்ல என்னது. என்னதுயா? ஒன்னது இல்ல என்னதுயா? நான் சொல்றேன் புரியுதா? நீங்க போனது என்னது? என்னது ஒன்னது. நான் என்னதுன்றேன். ஒன்னது இல்ல போனது என்னது? நான் சொல்ற புரியுதா? ஒன்னது. நான் சொல்ற புரியுதா? புரியுது. நான் என்னதுன்னு கேக்குறேன். ஒன்னது இல்ல என்னது. யோ என்னதுயா? உள்ள போனது போனது என்னது? ஒன்னது. கை விடியா? உள்ள வெறிச்சல போயிருச்சு. அவவே உள்ள போகலையேன்னு வேதனைப்படுறியா? அதுதான் உள்ள போயிருச்சுல. போனா போது விட்டுட்டு போக முடியாதானே? உள்ள போயிட்டா இன்னைக்கு ஆனாலும் ஒரு நாளைக்கு வந்துதானே ஆகணும். வராம இருக்கும். வந்தாத்தையும் சிறப்பு, வரலன்னா சிறப்பு இல்ல. அது வர்றப்ப வந்துட்டு போகுது. வரும். அதுக்கு தான் நிக்கிறேன். உள்ள போனா போயிட்டு போகுதியா? போயிருச்சு. உள்ள போனது என்னதான் செய்ய போறிய? என்னதான் கூட்டிட்டு போனோம். உள்ள போனது கூட்டி இடம் உங்க இடம். ஆமா. போனது என்னது? அதான் என்னது. ஒன்னது இல்லையா என்னதுங்கிற அப்புறம் மறுபடியும் கோவத்துக்களை பாத்தியா? நான் சொல்றேன் என்ன அதுன்னு கேக்குறியா? அதான் என்னது என்னது. இல்ல என்னது என்னதுன்னு மாதிரி கிடைச்சு எனக்கு. என்னது? போனது என்னது, ஒன்னது மானது இல்ல. உன்னதா என்னதா மானதா? என்னது ஒன்னது குட்டி. குட்டி மான் இல்ல குட்டி. மான் இல்ல குட்டின்னு என்ன பண்ணி விட்டியா? இல்ல நாய் குட்டி விட்டா என்ன சொல்லுவீங்க? குட்டியில பல விதமான குட்டி. நாய் குட்டி விட்டா என்ன சொல்லுவீங்க? நாய் குட்டின்னு வாங்க. பன்றி குட்டி விட்டா? பண்ணி விட்டியா? பண்ணி விட்டி. ஆடு குட்டி விட்டா? ஆடு குட்டி. மான் குட்டி விட்டா? மான் குட்டி. மாடு குட்டி விட்டா? கன்று குட்டி. ஏன் அப்படி சொல்றீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. கோழி முட்டை இருக்க. கோழி முட்டைகள் இருந்து வர்ற குஞ்சை என்னன்னு சொல்லுவீங்க? கோழி. கோழி முட்டைகள் இருந்து வர்ற குஞ்சை என்னன்னு சொல்லுவீங்க? கோழி குஞ்சுன்னு சொல்லுவா. காக்கா முட்டைகள் இருந்து வர்ற குஞ்சா? காக்கா குஞ்சுன்னு. கழுகு முட்டைகள் இருந்து வர்ற குஞ்சா? கழுகு குஞ்சுன்னு. பாம்பு முட்டைகள் இருந்து வர்ற குஞ்சா? பாம்பு குஞ்சா? பாம்பு முட்டைகள் இருந்து வருதுல அந்த குஞ்சை என்னன்னு சொல்லுவீங்க? பாம்பு குஞ்சா? பாம்புன்னு தான் சொல்லுவேன். பாம்பா? பாம்பு குட்டியா? பாம்பு குட்டின்னு சொல்ல முடியும். ஏன் குஞ்சுன்னு சொல்லாம குட்டின்னு சொல்றீங்க? அது குஞ்சுன்னு சொன்னோம்னா நல்லாவா இருக்கு? அதான் கேக்குறேன். ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் கேக்குறேன். இப்ப கேளுங்க. இப்ப சொல்லுங்க. ஏன் போனதை பாத்தீங்களா? ஏன் விட்டு போனதை பாத்தீங்களா? ஓம்பிட்டு போகாதே. ஏன் தாயா போயிருக்கு? இடம் உங்க இடமியா? நான் விட்டதே பார்க்க மாட்டேன். நீ விட்டதை நாங்க பார்க்க. நீ அப்படி என்ன விட்ட சொல்லு. நீ என்ன? நான் விட்டது குட்டி, நீ விட்டது சொல்லு. நான் விட்டது நிறைய விட்டுருக்கேன். நான் விட்டையா? நான் விட்டே இல்லைங்க. நான் விட்டது நிறைய விட்டுருக்கேன். நீ விட்டுருக்க. என்னென்ன விட்ட? என்ன விட்டியா? இல்ல என்னென்ன விட்டேன்னு. அதானே நிறைய அப்படியே விட்டு அடிச்சு விட்டுருக்கேன். அடிச்சு விட்டீங்களா? அடிச்சு விட்டுருக்கேன் கையில. நானும் அடிச்சு விட்டுருக்கேன். அப்படி சொல்லுங்க. அப்ப அதனாலதான் இப்படி இருக்கீங்க நீங்க. சரி, அதாவது விந்து விட்டுமே நொந்து கட்டா அப்படிமாங்க. சரி, அந்த விட்டு இல்லையா? அதான் கேக்குறேன். இப்ப அதுல விட்டா தான் நல்லா இருந்திருப்பேன். வேற என்ன? ரம்மி போட்டு குடிச்சு விட்டேன். ஓ அந்த மாதிரி. மது மாது சூது. விட்டது பிடிக்கணும். அதான் சொல்றேன். மது மாது சூது இது மூணு இருந்தா நல்லா இருக்கலாமா கெட்டு போயிடலாமா? மது இருந்தா கலவையும் கட்டு மரம் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறேன். தவறு இல்ல. அதுல பின்பற்றி போக கூடாது அப்படிமாங்க. சரி சரி, இப்ப சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கந்த வேடுவன். கந்த வேடுவர். நல்ல பேரா இருக்கு. சொல்லுங்க. ஐயா உங்க மானுங்க இல்ல. மான தேடி வரலையா? குட்டியா? உன் குட்டி மானன வயசானதா? ஓ மானுல உன் குட்டி மேல போய் நீ பார்க்கலன்னு சொல்லு. இங்க வாயா. நீ பார்க்கலன்னு சொல்லு. நீங்க யாரு? உங்க பேரை சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இப்ப கேக்குறீங்க பாருங்க. உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு கந்த வேடுவன் சொல்லிட்டேனே. இல்ல அப்ப என் பேரை சொல்லணும். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு தான் வீரத்தேவன். அதுதான் பரவாயில்ல. அருமையான பேரு. சில பேர் ஒண்ணுமே இல்லாம வீரத்தேவன் சொல்லுவாங்க. நீங்க தாங்க இவ்வளவு நீளத்துல வச்சிருக்கீங்க.
வச்சிருந்து என்ன பண்ண பயன்படாதோ? ஆமா, மீசை அப்படி வச்சிருக்கீங்க, பேருக்கு தகுந்தவாறு மீசை வச்சிருக்கீங்க. உங்க பேர் வீரத்தேவன். அப்பா? யானை பெருசா இருந்து என்ன பண்ண நாட்டாக்கி தான் முடியும். சரி. அப்பா? எங்க அப்பா இந்த ஆத்தா புருஷன். எல்லாரும் பாரு, உலகமே தெரியாத விஷயத்தை சொல்றீங்க. அப்போ உங்க அப்பாவுக்கு புரிஞ்சு உங்க உங்க அம்மா, உங்க அம்மா, எங்க ஆத்தாளுக்கு புருஷன் எங்க அப்பா. உங்க அம்மா, எங்க அப்பனுக்கு கொண்டாட்டி. உங்க ஆத்தா, அது எங்க அப்பனுக்கு கொண்டாட்டி. அம்மா, அதே எங்க அப்பனுக்கு கொண்டாட்டி. அப்பா, எங்க ஆத்தாளுக்கு புருஷன். அம்மா, எங்க அப்பனுக்கு கொண்டாட்டி. அம்மா, அப்பா, அம்மா அப்பா எங்க அப்பனுக்கு ஆத்தாலும் எங்க அண்ணனுக்கு ஆத்த போய் ஆத்தான். என்னையா சொல்ற? எனக்கு அப்பா ஆத்தையா. சரி, அந்த அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பொண்டாட்டி புருஷன் வேணும். உனக்கு எப்படி பொண்டாட்டி புருஷன் வரும்? அவங்க பொண்டாட்டி புருஷன் வேணும். ஓ, அவங்க பொண்டாட்டி புருஷன் வேணும். நீங்க அவங்களுக்கு பிள்ளை வேணும். என்ன பிள்ளை? என்ன பிள்ளைன்னு? அவங்க பெத்த பிள்ளை. அவங்க எப்படி பெத்தாங்க? பெத்தாங்க. டேய், அவங்க எப்படி பெத்தாங்க நீ சொல்லு. பெத்த வழியிலே பெத்தாங்க. பெத்தாங்கன்னு சொன்னீல்ல, எப்படி பெத்தாங்கன்னு உனக்கு தெரியும். செஞ்சுதான் பெத்தாங்க. என்ன செஞ்சாங்க? கல்யாணம் செஞ்சாங்க. கல்யாணம் செஞ்சா உடனே குழந்தை வந்துருமோ? நீ தானே சொன்ன. கல்யாணம் செஞ்சு முதல் ராத்திரி பண்ணா பிள்ளை பிறந்துரும். முதலா பாருங்க, எல்லா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராத்திரி வருது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராத்திரி தான் வருது. இப்போ என்ன ஒரே முதல் ராத்திரினா ஒரே ஒரு ராத்திரி தானா? நான் கேட்கிறேன், நீ எல்லாம் பொண்டாட்டி இப்படிதாயா? மாப்பிள்ள இங்க வாங்க, உங்க தங்கச்சி இருக்க, அதை நான் பார்க்கணுமே. இந்த சொல்லி வச்சுக்கிறாத. ஏன் என் தங்கச்சி நீ முதல் பார்க்கணும்டுவே. உன் தங்கச்சியை நான் பார்த்துட்டு அப்புறம் முதல் பார்க்கணும்டுவே. ஆமா, அப்புறமேலு உட்காந்து பேசணும். உட்காந்து பேசுறோம்ல, அப்புறம் கூட்டியாந்து விட சொல்லுவேன் உங்களை. அப்ப நான் புரோக்கர் வேலையா பார்க்குறேன். தவறு இல்லை, ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியை கூட்டி விடணும், தவறு இல்லை. ஒரு தங்கச்சியை நான் பார்க்கணும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரு வர எனக்கு தெரியும். தெரியுதுல, ரொம்ப நாள் மலையேறி போனாலும் மைத்துனன் தெய்வம் நம்ம. ஆமா, படிச்சு எங்கிட்ட மலையேறி ஒன்றும் பிரச்சனை சரி. இதுக்கிட்ட போய் உன் தங்கச்சியை கூட்டியாந்து விடுறீங்களா? நான் தான் கந்த விடுவன், எங்க அப்பா சிவ விடுவன், எங்க அம்மா சடைச்சு உங்களுக்கு தெரியுது. தெரியும்ல. ஆமா, நீங்க தான் வீரத்தேவன், அப்பா தான் நம்பிராஜ், அம்மா தான் அங்கே போகணும் எனக்கு தெரியும். தெரியும்ல. என்னதான் நீங்க முடிக்குள்ள உங்க முகத்தை வச்சிருந்தாலும் முடிக்குள்ளதான் உங்க முகம் இருக்கு. என்ன சொல்லி பத்தியா கண்டு போட்ட பத்தியா? கண்டு போட்டதுனால இளம் முடியாது, கண்டுபிடிச்சிட்ட பத்தியான்னு. சரி, இப்ப கூட்டியாந்து வரீங்களா? நான் போகணுமா? நீ உள்ள போற மாதிரி போ. ஏன்னா உள்ள இருக்க நான் கேக்குறேன், உங்க தங்கச்சி நான் சின்னதுல பார்த்தது இப்ப பெருசா இருக்கு. பெருசா பாரு, எப்படி வளர்ந்துருக்கும். எது? கை காலு. சரி, வளர்ந்துருக்கட்டும். இப்ப உங்க தங்கச்சியை கூட்டியாந்து வரீங்களா? நானே போகணுமா? நான் சொல்றேன் கேளியா. என்னையா பண்ண கூட்டியாந்து விட மாட்டேங்க. அவசரப்பட்டேன், எப்படி அவசரப்பட்டேன்னா புசுக்கு போயிருமியா? என்ன போவா வேணாம போட சொல்றேன் கேளியா. உள்ள போ, வேணாம்னு சொல்லல, அனுமதி தர்றேன். உள்ள வேணா பிள்ளை வருமா? அது உன் திறமையை பொறுத்து இருக்கு. திறமையை வளர்த்துக்க வேண்டியதான். ஆனா உள்ள வர்றது 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. வரையில நான் கேள்விப்பட்டது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே. அது எப்படி 2 பிள்ளை வரும்? ஒண்ணு குட்டி போட்டுருச்சா? அது லைட்டா வர்ற வழியில நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அண்ணன் தம்பி 7 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைய வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது தங்கச்சி. அது ஒரு பிள்ளை தானே, அப்புறம் இன்னொரு பிள்ளை எப்படி வரும்? உன் தங்கச்சி. எனக்கு தங்கச்சி கிடையாது, அக்கா தங்கச்சி கிடையாது. நான் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ண போறேன். ஆமா, அது உனக்கு என்ன வேணும்? அது எனக்கு வேணாம். என்ன ஒரு முறை வேணும்? மாப்பிள்ள இருங்க, மாப்பிள்ள கேட்பான். மாப்பிள்ள நான் கேட்கிறேன், பண்ணலடா. நீங்க ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ண போறீங்க. நீங்க ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ண போறீங்க. அந்த பிள்ளை எனக்கு பொண்டாட்டி வேணும். உங்களுக்கு பொண்டாட்டி வேணும், எனக்கு பப்பாட்டி வேணும். எனக்கே நல்லா யோசிச்சு சொல்லு. கிருஷ்ணகுமார் சொல்லியா? இங்க ஒரு நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றீங்க, அந்த பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். எனக்கு உங்களுக்கு தங்கச்சி வேணும், அவனுக்கு பப்பாட்டி வேணும். எனக்கு தங்கச்சி வேணாமியா? பச்சைக்கே முறையா? ஏன் உன் பொண்டாட்டி என்ன கூட கொடுக்குற? 2 பிள்ளையும் சேர்த்து வச்சுக்க போய். சரி, போதுபார் போதுபார். அமைதிக்கு பேர்தான் சாந்தி, என் சாந்தி சரவணன் சாந்தி. அப்படி இல்லை சபு, விஷயம் இருக்குல்ல. இப்போ அது எல்லாரும் முன்னாலையும் தொட்டார்ல, நம்ம ஜெய்சா கிளம்பிடுறோம், அவர் பழி எடுத்துக்கிட்டு போட்டேன். நாய் வைக்கப்பட காத்தாப்புல என்ன செய்ய பெக்குரமான்களே, எங்க மன்வர காந்திர நீங்களே, சில வேடரே எப்படத்தில் வந்து தேடு, சில வேடரே எப்படத்தில் வந்து தேடு. வள்ளி மதைக்கு வள்ளியாக ஒரு புள்ளி மான் வர கண்டதுண்டோ, ஒரு புள்ளி மான் வர கண்டதுண்டோ, வள்ளி மதைக்கு வள்ளியாக ஒரு புள்ளி மான் வர கண்டதுண்டோ, உள்ளபடி உள்ளங்க வந்ததா
சொல்லாதீங்க. என்னங்க? நீங்க கதைப்பாடல் பாடுனீங்க. ஆமா. முதல்ல நீங்க என்ன பாடுறீங்க? வலதப்பியக்குற மான்களை ஒரு மான்வர காணிரோ நீங்களே சிலதப்பியந்தன் கைகன தப்பிய சித்தமையம் உள்ள தத்தி தத்தி என்ற வலதப்பியக்குற மான்களை ஒரு மான்வர காணிரோ நீங்களேன்னு பாடினேன். நீங்க திருப்பி என்ன பாடுனீங்க? மானை யாருக்கான சில வேடருக்கு யார் புணத்துல தெரியலன்னு சொன்னேன். நீர்கண்ட மானுக்கு கையுண்டா காலுண்டா அப்புறம் கேட்டேன். நீங்க பாடுனீங்க. ஆமா. திருப்பி நான் என்ன பாடினேன்? வள்ளி மாதை வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ உள்ளபடி எந்தன் உள்ளங்கவர்ந்ததான் நெல்லெண்ணை பிடித்து கைகொள்ள வந்தேன் அப்படின்னு நான் பாடினேன். திருப்பி என்ன பாடுவீங்க? மானை தேடி வந்தவரு அப்படின்னு பாடுனேன். இன்னொரு பாடல் இருக்கே அது எப்ப பாடுவீங்க? அது அப்ப என்ன அவர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அப்புறம் ஒரு பாட்டு பாடுனீங்க. இன்னொரு பாடல் இருக்க. சரி இப்ப நீங்க வரவேற்று பாருங்க வேற பாட்டு. மானை தேடி வந்தவரே மாப்பிள்ளை அந்த ஆத்தா உண்மையான தெய்வமா இருந்தா கேட்க. ஏற்கனவே எனக்கு கேட்டுதான் இருக்கு. ஐயோ மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? இப்ப நாங்க வரவேற்பு கொடுத்தோம்ல. ஆமா. நீங்க ஒரு 2 ஆட்டம் போட்டு வரவேற்பு. நல்லா நீங்க ஆடுனீங்க. உங்க ஆட்டத்தை நான் நாட்டம் கொண்டு விட்டேன். உங்க நாட்டத்தை பத்தி தான் எனக்கு தெரியுமே ஐயா. நல்லா ஆடுறீங்க. நீங்க ஆடி பாடி வரவேற்பதுக்குள்ள பண்பு. நீங்க ஆடி காட்ட இந்த பிள்ளை பாடி காட்ட நினைச்ச கலைஞ்சி கொடியில போடும்போது பாத்துருப்பீங்க. இல்ல பாட்டு பாடி காமிச்சாங்க அதான் கேக்குறேன். சரி நீங்க நல்லா ஆடுனீங்க. உங்களோட சேர்ந்து நானும் ஆடுன்னு நினைக்கிறீங்க. 2 ஆட்டமா போட்டு வரவேற்பு விரும்புறீங்களா? ஆடுறத சொல்ல விரும்புறேன். கண்ணன் கருத்த கிளி கட்டழக வச்ச கிளி அண்ணனடி போட்டானடி ஏ முத்தம்மா சின்னடி போட்டானடி. கண்ணங்கருத்த கிளி கட்டழகு தொட்டகிளி அண்ணனடை போட்டானடி செல்லமா சொன்னவன் கேட்டானடி. போயிடாதயா, இங்கிட்டே வாயா. சவாசியா சவாசியா, எங்கிட்ட எனக்கு ஒரு பிள்ளை. அந்த ஆத்தா உண்மையான தெய்வமா இருந்தா கேட்க என் பாவத்துல யாராவது விழுகிறாங்களோ அந்த பத்ராளி அம்மா. அல்லி என் அன்பி, என் ஆறு உயிரே, என் கட்டி கருவே, விடாத விடாத அமுக்கு.
ஏய் இப்பதான் எனக்கு தெரியும். உண்மையில கேரியா? டேய், நான் கூட என்ன நினைச்சேன், ஆனா உன் தங்கச்சி எப்படி வளர்த்து வச்சிருக்கியா நீ? எல்லாம் வளர்த்துரு, இப்படி இப்படி விடாத. அமுக்கு. வீராமாதம். இல்ல இல்ல சாந்தி, நீ நடி. காலையில உன்னை செகுல சேர்த்து அரைகிறேன். இப்ப நடி நடி. அந்த பையன் உன் புருஷனா? ஆமா ஆமான்னு. அப்படியா? ஆமாவா இல்லையா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா 1000 பசுமாட்டை கொண்டு போய் சமா. இது என்ன என் தங்கச்சி? இப்படியா அமுக்கியா? என் தங்கையா உன் தங்கையா? இப்படி சுத்தம் குடியா? யார் யாரு? இது உன் தங்கச்சி தான், சும்மா குடு. ஆமா, எனக்கு என்ன முறை வேணும்? உனக்கு அண்டை வேணும். பரவாயில்ல விடு, சாமி காணிக்க போட்டுக்குருவான். தங்கச்சி மலையாளா? அவன் தான் சொல்லிட்டானே சாமி காணிக்க போட சொல்லி. அண்ணா, அப்புறம் தங்கச்சி மலையாளா? தங்கச்சி தங்கச்சி முறையா? அண்ணா, தங்காய். அண்ணா. மறுபடியும் ஒட்டுறத வர்றான். சரி, அங்கிட்டு போயிட்டு வாங்க டக்குன்னு வேமா. வேலை முடிஞ்சா? மாப்ள, என் தங்கச்சி பார்த்துட்டேன். உங்க தங்கச்சி இதே மாதிரி இருக்குமா, அதுக்கு வேற மாதிரி இருக்குமா? அங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, ஆள் பார்ப்பேன். அந்த ஆள் எப்படின்னு சொல்றாரு, தப்பு. ஒரு 500 கூட எதுக்கு? அந்த ஆள் பாக்குறேன்னு சொல்லுவாரு. நம்ம எங்களுக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தெய்வமானிக்க 500 ரூபா தான் வாங்குறீங்களா? இல்ல ரொம்ப சீப்பா இருக்க? உருப்படிக்கு தகுந்தாப்புல காசு. சரியில்லையா அது? உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலையா? சரி பரவாயில்ல. நீங்க பார்த்து வாந்தி இல்ல, தங்கச்சியா போச்சு. இப்போ உங்க தங்கச்சி கூட்டியாந்து விடுங்க. சொல்றேன். அம்மா தங்கச்சி அடியே வீட்டை முன்ன நாச்சமத்த முன்ன ஒண்ணே ஊழக்காளி சர்வபூதி காளியா இருக்காருடா. சலங்க மசை எனக்கா, கொண்டி மசை அவருக்காம்டா. விளங்காத்தனமா. ஏய் அப்ப நான் எங்கயா? நீ வந்து அவரை மணிமுத்த ஓட்டிட்டு போ. தோரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல 3 பேர்த்த புடிச்சிக்கிட்டு யூடியூப் ஓடுது எல்லாத்தையும் ஜோடியா சொல்றேன். பாய் அடக்கிட்டு இருக்கேன். எங்க வருது? அம்மா அப்ப நான் போவேன். இப்ப நேரம் ஆகுது அப்புறம். பரவாயில்ல போ. பாசமுள்ளே பாண்டிய